அன்பு தோளுமை நெஞ்சங்களே, வாழ்க்கையே வழிபாடு என்ற இந்த தலைப்பில் பேச நான் ஆவல் கொள்கின்றேன். காலம் காலமாக எங்கோ மலை உச்சியில் கற்பாறை போல இறுகிவிட்ட பனி போன்றதா அன்பு? கரைந்து பாய்ந்து விரைந்து வந்து நெல்லையும் கரும்பையும் விளைவிக்கும் ஆறு போன்றது அன்பு. உள்ளத்தின் எங்கோ ஒரு மூலையிலே மறைவாக தள்ளப்பட்டு நில்லாமல் சொல்லிலும் செயலிலும் அன்பு துள்ளி வந்து இங்கே இப்பொழுதே வெளிப்பட வேண்டும். எல்லையில்லாத அன்பு என்பது ஒரு வாழ்க்கை முறை. அன்பு செய்யப்படுபவரோடு அன்பு செய்யப்படுபவருக்காக அன்றாட வாழும் வாழ்க்கைத்தான் அன்பு. வழிபாடு என்பது வெறும் செயல்முறை அன்று, வாழும் முறைத்தான் வழிபாடு, வாழ்க்கைத்தான் வழிபாடு. இடைவிடாமல் நாம் அன்பு செய்கின்றோமா? இப்படிப்பட்டது தான் வழிபாடு. கணவனும் மனைவியும் எத்தகைய வேலைகளிலும் மூழ்கியிருப்பினும் ஒருவர் இன்னொருவர் பற்றி நினைக்க தவறினாலும் இருவரும் அன்பு செய்வதில் இணைந்தே உள்ளனர். இது நண்பர்களுக்கும் பொருந்தும் உண்மை. இவ்வாறு தான் நாம் வழிபடுகின்ற மனநிலையில் இறைவனோடு 24 மணி நேரமும் இணைந்திருக்கின்றோம். இவ்வாறு கூறுவதினால் நான் எப்பொழுதுமே கடவுளோடு நீங்கள் இணைந்திருக்க வேண்டும், கடவுளை மறந்து விடுகிறீர்கள் என்று கூறவில்லை. மாறாக நாம் கடவுளை அன்பு செய்ய மறந்திருக்கின்ற பொழுதுதான் இந்த நேரம் வழிபாடு நம்மை விட்டு சென்று விடுகின்றன. கடவுளையே மறந்து விடுகின்ற நேரமாகவே அமைந்து விடுகின்றன அன்பு செய்ய தவறுகின்ற பொழுது. நாம் நற்செய்தியிலே பார்ப்போம், எந்த வேளையிலும் எந்த சூழ்நிலை எப்பேற்பட்ட வேலைகளையும் கடவுள் செய்திருந்தாலும் அவர் தனது தந்தைக்குரிய நேரத்தை சரியாக செலவிட்டார், இறைவனோடு ஒன்றித்தார். அந்த ஒற்றுமையின் விளைவாகத்தான் கல்வாரியிலே துன்புறும் நேரத்திலும் இறைவனால் அவருக்கு உறுதுணை கொடுக்கப்பட்டது. அன்பு நண்பர்களே, கதிரவனை நோக்கி திரும்புகின்றது சூரியகாந்தி, கடவுளை நோக்கியே வாழ்கின்றான் வழிபாட்டாக. வேடந்தாங்களுக்கு ஆண்டுதோறும் வருகின்ற பறவைகள் வழக்கத்தை மறப்பதில்லை, துறப்பதில்லை, வருகின்றன. இறைவனும் வேடந்தாங்கள், நாமெல்லாம் பறவைகள், மறுப்பதற்கில்லை. வாழ்வின் மையம் அவர், அவரின் ஊற்றுகளிலிருந்தே நாம் அள்ளிக்கொண்டோம். இதை நான் கூறும் வேளையிலே அறிஞர் ஹென்றி நியூமன் அவர்களை நினைவு கூறுகின்றேன். அவர் அழகாக கூறுகின்றார், வாழ்வு என்பது பல வகை வழிபாட்டுகளால் ஆவதில்லை, வாழ்வின் தோற்றமும் நோக்கமும் ஆனவர் இறைவன். அவருடன் தொடர்பு படுத்தாத சொல்லோ செயலோ அர்த்தமுள்ள வாழ்வாக ஆவது இல்லை. அனைத்தையும் அவருடன் தொடர்பு படுத்துவதே ஜப வாழ்வு ஆகும். வாழ்க்கையும் வழிபாடும் வேறு வேறு அல்ல. வல்லவரை எல்லா பொருள்களிலும் பார்க்கின்றோம், அவரின் படைப்புகளில் அக்கறை கொள்கின்றோம், அடுத்தவரையும் இயற்கையையும் அன்பு செய்கின்றோம். அமைதியின் தூதுவர் தூய அசிசி போல உடன்பிறப்பே என்று கதிரவனையும் நிலவையும் அழைக்கின்றோம். உண்மையாளர் நிற்க உரைப்பது போல நடக்கின்றோம். அறம் தவறாது நட, ஆழமாக அன்பு செய், அடக்கமும் பணிவும் கொண்டு ஆண்டவர் முன் இரு, அதுவே உனது வாழ்க்கை, அதுவே வாழ்க்கையின் வழிபாடாக மாறும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.